நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. என்னோடு சேர்ந்து பாடுங்க. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கிய தேயினால் வரையோ தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். ஹல்லேலூயா. தாங்கிய தேயினால் வரையோ தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்தரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரைவுடன் சுதந்தரராயிருக்க. கிருபையின் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் ஆமென். கிருபையின் மகத்தான மது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. கைகளை உயர்த்தி, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. இன்னொரு முறை, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார் என்ற வார்த்தையை இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக, த காட் ஆஃப் டுடே என்ற செய்தியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருக்கு நிறைய நாமம் உண்டு. அதில் ஒரு நாமம் இருக்கிறேன் என்பவர் என்பது அவருடைய நாமம். அந்த நாமத்தை ஆண்டவர் மோசேயோடு கூட சொல்லி யாத்திராகமம் 4:12 சொல்றார், ஆதலால் நீ போ, உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு மோசேயோடு சொல்லி
யாத்திராகமம் 6:11 பார்வோனின் ராஜாவிடத்தில் பேசும்படி ஆண்டவர் அனுப்புகிறார். அதை குறித்து நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படிக்கு அவனோடு அது சம்பந்தமாய் பேசு அப்படின்னு அனுப்புகிறார். ஆனால் இந்த பார்வோன் யாருன்னா அவன் பயங்கரமான ஒரு வஞ்சனைக்காரன், வஞ்சனை உள்ளவன். அதை குறித்து யாத்திராகமம் 8:29 கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடிக்கு வஞ்சனை செய்கிற ஒருவன் என்று சொல்லி நாம் அவருடைய வஞ்சனைக்காரன் என்று பார்த்து வருகிறோம். அதில் அவருடைய 2வது வஞ்சனையை நம்ம சோத்திரிக்கிறோம். ஒரு சில மாதமாக நம்ம தியானிச்சுட்டு வரோம். அவருடைய வஞ்சகத்தில் 2வது வஞ்சகம் என்ன? யாத்திராகமம் 8:28 சொல்லுது, அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகி கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனால் நீங்கள் அதிக தூரம் போகக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறதை பார்க்கிறோம். போங்கள் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் அதிக தூரம் போக வேண்டாம் என்று வஞ்சகமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் வளரக்கூடாது, ஜபத்தில் வளரக்கூடாது, உபவாசிக்கிறதுல வளரக்கூடாது, ஊழியம் செய்கிறதுல வளரக்கூடாது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுல வளரக்கூடாது, பரிசுத்தத்தில் வளரக்கூடாது, பக்தியில் வளரக்கூடாது என்கிறதுல சாத்தான் ரொம்ப அவன் கண்ணாக இருக்கிறான். சோத்திரிக்கிறோம். அப்படியே மேம்போக்கான ஒரு விசுவாசியாக, நுனிப்புள் மேய்கிற ஒரு விசுவாசியாக, ஆண்டவரோடு ரொம்ப ஆழமாய் உறவு கொள்ளாமல் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுகிற அந்த ஆவிக்குரிய ஆழங்களுக்குள் போகாதபடிக்கு அப்படியே சும்மா கரையிலேயே, ஆவிக்குரிய வாழ்க்கையில கரைன்னு ஒன்று இருக்குது, ஆழம்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ள போகாம சும்மா அப்படி கரையில் காலை நினைக்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையை சும்மா ஸ்லைட்டா, கொஞ்சம் லைட்டா லைட்டாக ஜெபிக்கிறது, சும்மா பார்வைக்காக ஜெபிப்பது, சும்மா சர்ச்சுக்கு வர்றது, ஆனால் ரொம்ப இன்வால்மெண்ட்டு கிடையாது. அப்படி பிசாசு நிறைய பேரை மாற்ற நினைக்கிற அந்த கடைசி காலத்தில் அருமையான தேவன் அதை விரும்பவே இல்லை. ஜெபிச்சா நல்லா ஜெபிக்கணும், ஆமேன். பாடினா நல்லா பாடணும், ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும், ஊழியம் செஞ்சால் நல்லா ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம அதிக தூரம் பிரயாணம் பண்ணணும், கர்த்தருக்காக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தெடுக்கணும். இதுதான் ஆண்டவருடைய உள்ள நிறைந்த எண்ணமாக இருக்குது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், நீ சர்ச்சுக்கு போ, ஆனால் அதில் ரொம்ப தலையிடாத, ரொம்ப ஆழமாக இருக்காத. சபையில் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க, ஆனால் அதெல்லாம் ரொம்ப தலையிட்டுக்காத. அப்படி போன மாதிரி இரு, போகாத மாதிரி இரு. பாஸ்டர் சொல்லுவார், அறிவிப்புகளை சொல்லுவார், ஜபங்களை சொல்லுவார், அதெல்லாம் ரொம்ப காதலெல்லாம் கேட்டுக்காத. நீ சர்வீஸ் முடிச்சுட்டா போயிட்டேரு, மற்றதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஊழியம் செய்யணும் நினைக்கிறேன், ஆனால் அந்த சிஸ்டர் அப்படி சொல்லிட்டாங்க, அந்த பிரதர் அப்படி சொல்லிட்டாங்க, அதனால் நான் எதையும் செய்யறதில்லை, நான் வருவேன், அம்மன் போயிட்டே இருப்பேன்னு சொல்லி யாரோ என்னைக்கோ சொன்னதெல்லாம் இன்னும் மனசில் அதை காய்மகாரமாக வச்சுக்கிட்டு அதனால் ஆவிக்குரிய காரியத்தில் வளராமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும். தேவ பிள்ளையே, இது சாத்தானுடைய வஞ்சகம். அந்த வஞ்சகத்துக்கு நம்ம நம்ம ஆளாகக்கூடாது. யார் என்னை உற்சாகப்படுத்தினாலும், யார் என்னை உற்சாகப்படுத்தாமல் போனாலும், யார் சொன்னால் யார் சொல்லாட்டாலும், நான் கர்த்தருக்குள்ள வளருவேன், நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன்னு நாம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கடந்த சில வாரங்களாக எசேக்கியேல் 5:7 பார்த்துட்டு வரோம். அதை நம்ம இன்னைக்கும் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 5:7 இப்படி சொல்லுது, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாரும் சத்தமா 3 முறை சத்தமா சொல்லுங்க, அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். இன்னொரு முறை சத்தமா சொல்லுங்க, அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க, அல்லேலூயா. அதிகரிக்கணும். ஆண்டவர் நம்மை குறித்து சொல்றாரு, அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். குறையக்கூடாது, அதிகரிக்கணும் நம்முடைய ஜீவியம். இந்த வசனத்தை கோடு போட்டிருக்கீங்களா? இந்த வசனத்தை தொடர்ந்து ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. கடந்த வாரங்களில் இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் உணர்த்திச்சா? உங்களுக்கு அதிகரிக்கணுமே, நானு கர்த்தருடைய காரியத்தில் நான் அதிகரிக்க வேண்டுமே என்கிற அந்த சத்தம் உங்களுக்குள்ள தொனிக்குதா? அந்த சத்தம் உங்களை ரிவைவ் பண்ணுதா? உள்ள சோத்திரிக்கிறோம். அது உங்களை எக்யூப் பண்ணுதா? அந்த வேர்டு உங்களுக்குள்ள அது தூண்டி எழுப்புதா? நான் கர்த்தருக்காக அதிகரிக்க வேண்டுமே.
வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், இந்த சத்தம் இருதயத்துக்குள்ள ஊடுருவி போகுதா? நான் அதிகரிக்க வேண்டுமே, அதிகரிக்கிறேனா என்பதுதான். அருமையானவர்களே, நம்ம போன வாரம் பார்த்த அந்த குறிப்பை நான் தொடர விரும்புகிறேன். தேவனுடைய கையிலே நாம் இருந்தால் அதிகரிப்போம். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம் அல்லவா? அந்த சப்ஜெக்டே நம்ம தொடர்ந்து இந்த வாரமும் நம்ம பார்க்கும்படி சோத்திருக்கிறோம். ஆவியானவரால் ஏவப்பட்டு இருக்கிற எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். தேவனுடைய கையிலே நான் இருந்தால் அதிகரிக்கிறவனாக இருப்பேன். சத்தமா பால்கண்ணி இருக்கிறவங்க, நான் அதிகரிக்க வேண்டுமானால் நான் கர்த்தருடைய கையிலே இருக்க வேண்டும். சத்தமா, கர்த்தருடைய கையில் இருக்கிறது அதிகரிக்கும். அல்லேலூயா. லூக்கா 9:16 சொல்லுது, அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து, அதான் கையில் எடுக்கிறார், எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி இருக்கிறாங்க, இயேசுவுக்கு முன்னாடி. ஆனா இருக்கிறதும் 5 அப்பமும் 2 மீன் தான். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த 5 அப்பமும் 2 மீன் என்னங்க பத்தும்? ஆனா அந்த குறைவான ஒன்று, சிறியதான ஒன்றை ஆண்டவர் தம்முடைய கையில எடுத்தார். பைபிள் சொல்லுது, அவர் கையில் எடுத்து ஆசீர்வதிச்சார் பாருங்க. அது அத்தனை 1000 ஜனங்களுக்கும் அது உபயோகப்பட்டது, அதிகரித்தது. இப்ப அந்த 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் கையில எடுத்தார்ல, எடுத்து ஆசீர்வதிச்சார்ல, அதை ஆசீர்வதித்து பைபிள் சொல்லுகிறது ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களிடத்திலே அதை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த சீஷர்கள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு 3 காரியம் சொன்ன நான் சொல்றேன். சீஷர்கள் இதுக்கு முன்னாடி இயேசுநாட்ட என்ன சொன்னாங்க இதை பற்றி? மார்க் 6:35 பாருங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். என்னங்க இது? வனாந்தரமான ஐயா, எஸ் ஐயா, இத்தனை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க நம்மளால முடியாது. இது சிட்டியா இருந்தா பரவாயில்ல, ஊரா இருந்தா பரவாயில்ல, ஆனா இது என்ன இடமா இருக்குது? வனாந்தர இடம். அப்படின்னு என்ன அர்த்தம்? புசிக்கிறதற்கு ஒன்றும் வாங்க முடியாத ஒரு அசாதாரணமான இடம் ஐயா இது. நம்ம கண்ணு கெட்டின தூரம் ஒரு கடை காட்சிங்க இல்ல. வனாந்தரம், வில்டர்னஸ், டெசர்ட், ஒண்ணுமில்லாத இடம். இங்கிருந்து இந்த ஜனங்களை நம்மளால என்ன செய்ய முடியாது? போஷிக்க முடியாது. நிறைய நேரம் நம்முடைய இருதயத்தில் சோத்திரம் அந்த எண்ணம் வருது, என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, வனாந்தரமாக என் குடும்பம் இருக்குது, என் வீட்டில் ஒன்றும் இல்லை, அலமாரியில் ஒன்றும் இல்லை, நான் எப்படி குடும்பத்தை நடத்த போகிறேன்னு தெரியல, என் பிள்ளைகளை நான் எப்படி கரை சேர்க்க போகிறேன்னு தெரியல, ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, புக்ஸ் எப்படி வாங்குறதுன்னு தெரியல, பிள்ளைக்கு அட்மிஷன் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, வனாந்தரமாக இருக்குது, ஒன்றும் வருவாய் இல்லை. சோத்திரம், யார்கிட்ட கேட்டாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேனுது, நோ நத்திங். இது வனாந்தரமான இடம். சீசர்கள் சொல்கிறாங்க, ஒன்றும் கிடைக்காத ஆண்டவரே, இத்தனை ஜனங்களுக்கு நம்ம போஷிக்க முடியாது. அவங்க சொன்ன காரணம், இது வனாந்தரமான இடம், அசாதாரணமான ஒரு இடம். ஒருவேளை உங்கள் நிலைமை இந்த காலவேளை அப்படி தான் இருக்கலாம் சிஸ்டர், பிரதர். வனாந்தரமாக இருக்கலாம், கொஞ்சமாக இருக்கலாம், சோத்திருக்கிறோம், போஷிக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம், அதிலிருந்து நாம் மீண்டு எழ முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் நமக்கு இருக்குமானால், கர்த்தருடைய கரத்திலே நாம் இருப்போமானால், அது வனாந்தரமாய் இருந்தாலும் அந்த வனாந்தரத்தின் நடுவிலும் நமக்கு ஒரு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த வனாந்தரத்தில் வழியையும் அந்த வனாந்தரத்தில் உடைய ஆறுகளையும் நமக்கு கட்டளையிட்டு என்ன நடத்துறதுக்கு கர்த்தர் வல்லவர்னு நம்புறவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா. ரெண்டாவது அவங்க சொல்றாங்க, அந்த சீஷர்கள் சொல்றாங்க, மார்க் 6:35 சொல்றாங்க, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து வெகு நேரமாயிற்று. என்ன நேரமாயிற்று? டைம் ஆயிடுச்சு ஆண்டவரே.
அப்படியே இப்போ வாங்க போனாலும் டைம் ஆயிடுச்சு, ஹோட்டல்லாம் மூடிட்டு இருப்பாங்க, சமையல் கூடம்லாம் மூடிட்டு இருக்கோம், டைம் ஆயிடுச்சு, இனிமே குக் பண்ணி இனிமே சோத்திரம் இந்த பிள்ளைகளுக்கு செய்வது என்பது சாத்தியமற்ற காரியம், அசாதாரணமான நேரம். நேரம் ஆயிடுச்சு. நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல, சர்வே பண்ணலாம், ஆனால் நேரமும் இல்லை, அசாதாரணமான நேரம். அவங்க சொல்கிறாங்க வெகு நேரம் ஆயிற்று. நிறைய நேரங்கள் பாஸ்டர் போச்சு, டைம் போச்சு, இந்த டைம்லக்குள்ளே எப்படி இந்த காரியத்தை நான் முடிப்பேன், நானும் எதிர்பார்த்து பார்த்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரிலத்தில் நேரமும் முடிஞ்சு போச்சு, கொடுக்கப்பட்ட கெடு முடியுது, நேரம் முடியுது, சூழ்நிலை முடியுது, இனி வரும் என்கிற நம்பிக்கையே இல்லை. அவங்க சொல்கிறாங்க வெகு நேரம் ஆயிற்று, வெகு நேரம் ஆயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். டைம் போயிடுச்சு பாஸ்டர், இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் நமக்காக இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அது நேரம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அற்புதம் செய்கிறதுக்கு கர்த்தர்களை ரொம்ப டைம் தேவையில்லை. ஒரு நிமிடம் போதும், ஒரு வினாடி போதும். உன் வாழ்க்கையில் நன்மை செய்கிறதுக்கு, உன் வாழ்க்கையை நிரப்புகிறதற்கு, உன் வாழ்க்கையை ஆதரிக்கிறதற்கு, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் போதும், ஒரு நிமிஷம் போதும். மூணாவது அந்த சீஷர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, மார்க் 6:35 சொன்னாங்க, புசிக்கிறதற்கு இவரிடத்தில் ஒன்றுமில்லை. காரணங்களை சொல்லிக்கிட்டே போறாங்க சீஷர்கள். புசிக்கிறதற்கு இவரிடத்தில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் சோத்திர காஞ்சி போனதை தான் இருக்குது. ஏசப்பா, இங்கே வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாது தோத்திரம். நம்ம கையிலையும் ஒன்றும் இல்லை, இந்த நமக்கு முன்னாடி இருக்கிற கூட்டத்திடத்துலையும் ஒன்றும் இல்லை. நோ நத்திங், இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் ஒரு சத்தம் எழுப்பிட்டே இருக்குது. அது என்ன? என் வீட்டில் அது இல்லை, என் வாழ்க்கையில் இது இல்லை, தோத்திரம், பணம் இல்லை, சுகம் இல்லை, நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, இல்லை இல்லைன்ற புலம்பல் பாட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. சோத்திரம், ஒன்றுமில்லை. இன்றைக்கு இந்த காலவேளை நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்களா? எப்படி சிஸ்டர் இருக்கீங்க, எப்படி பிரதர் இருக்கீங்க? என்ன பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. தோத்திரம், இல்லைன்னு சொல்கிற நிலைமையில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் உனக்காய் கிரியை செய்யுமானால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். முதல்ல சொன்னேன் அசாதாரணமான இடம், ரெண்டாவது அசாதாரணமான நேரம், மூணாவது அசாதாரணமான நிலைமை. ஒன்றும் இல்லை பாஸ்டர், என் குடும்ப நிலைமையை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்னத்தை சொல்கிறது? ஒன்றும் இல்லை பாஸ்டர், வீட்டில் எப்படி குடும்பம் நடத்த போகிறேனே தெரில, ஒன்றும் இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. ஒரு அம்மா அப்படித்தான் சொன்னாங்களாம் வீட்டுக்காரர்கிட்ட, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, மிளகாய் இல்லை, தூள் இல்லை, எப்படி சோறு ஆக்குறது? அதுக்கு அந்த பாஸ்டர் சொன்னார, ஏமா இல்லை இல்லைன்ற? ஆமாம், அப்புறம் இல்லைன்றதை பின்ன இல்லை நாம் எப்படி சொல்லுதான்? புளி வாங்க வேண்டியது இருக்குது, அரிசி வாங்க வேண்டியது இருக்குது, எண்ணெய் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லுமா? அடே அப்பா தோத்திரம், இருக்குதுன்னு சொல்லு. சில நேரம் இந்த கடைக்காரங்களாம் பார்த்துருக்கிறீங்க, நல்ல இந்த கடையில் பிஸ்னஸில் நல்லா தேர்னவனை பாருங்கள், அவங்கள்ட்ட விசுவாசத்தை கற்றுக்கணும். எப்பா இது இருக்குதாப்பான்னு கேட்டால், நல்லா அந்த கடை பிஸ்னஸ் பண்ணுறவன் நல்ல திறமை உள்ளவன் சொல்லுவான், சார் நாளைக்கு வந்துடும் சார் அது அப்படின்வான். இல்லைன்னே அவன் வாயிலேருந்து என்ன செய்யாதுங்க, வராது. நல்ல தேர்னவன், அவன் புத்திசாலி. நான் சொல்கிறேன், ஒரு அவிசுவாசி இல்லைன்னு சொல்லாமல் நாளைக்கு வந்துடும் சார், நீங்கள் நாளைக்கு வாங்க உங்களுக்கு தந்துடுறோம், இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டான். நான் சொல்கிறேன், கல்லையும் மண்ணையும் வணங்குறவனையும் அப்படி வியாபாரத்தில் சொல்லுவானால், நமக்காக கிரியை செய்கிற கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்குது. ஆமென். கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், என் நிலைமையை மாற்றுவார். அல்லேலூயா. அவருடைய கரம் நமக்கு போதுமானது. His hand is all sufficient for us. அந்த கரத்துல எல்லாம் நமக்கு இருக்குதுங்க, நமக்கு போதுமானது எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. பாருங்க, எந்த சீஷர்கள் வனாந்தரம் வெகு நேரம் ஆயிற்று,
ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த சீசரிடத்துல தான் கொடுத்தார் அப்படின்னு நம்ம வாசித்தோம். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் கையில் எடுத்து யார் கையில் கொடுத்தாருங்க? யார் வனாந்தரம் ஒன்றும் இல்லை முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க மூலமாகவே ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்குறார். ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை நான் வனாந்தரமாக இருக்கிறேன், வெகு நேரம் ஆயிற்று, ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற உங்களை கொண்டே நடத்துவதற்கு, உங்களை கொண்டே ஒன்றை செய்கிறதற்கு நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். அதுக்கு என்னன்னா நம்ம கர்த்தருடைய கையில் இருக்கணும். அதான் விஷயம். அந்த 5 அப்பமும் அந்த 2 மீனும் தேவனுடைய கையில் போன மாதிரி நாம் கர்த்தருடைய கையில் போயிடணும். நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய கைக்கு வந்துடணும். நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறானான்னு பாருங்க. சோத்திரம் பண்ணிக்கிட்டே இந்த செய்தியை கேளுங்க. உபாகமம் 33:7 சொல்லுது, மோசே யூதா கோத்திரத்தை குறித்து சொல்றாரு. யூதாவை குறித்து கர்த்தாவே அவன் கை பலக்க கடவது என்றார். இது மோசே யூதா கோத்திரத்துக்கு சொன்ன ஆசீர்வாதத்தில் ஒன்று. அவன் கை என்ன செய்வதாக? பலக்க கடவது. ஆனால் அதே யூதா கோத்திரத்தை சேர்ந்த யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? ஆண்டவரே, என் கை பலப்படுவதை குறித்து நான் ஜெபம் பண்ணல, உம்முடைய கை என்னோடு இருப்பதாக. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்தை குறித்து ஸ்தோத்திரம் மோசே சொல்லும் பொழுது அவனுடைய கை பலமாய் இருப்பதாக. அதே யூதா கோத்திரத்திலே பிறந்த யாபேஸ் என் கையை பலப்படுத்தினவன் ஜெபிக்கல, ஞானமாய் ஜெபம் பண்ணான், உங்க கை என்னோடு இருப்பதாக. ஏன்னா யாபேஸுக்கு ஒன்று தெரியும், என் கை எவ்வளவு பலமா இருந்தாலும் அது தேவனுடைய கை போல இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுடைய கரம் எவ்வளவு பலப்பட்டாலும் அது தேவனுடைய கரத்திற்கு இணையாகாது. நம்புறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கை பாருங்க ரொம்ப அதிகரிக்கிற அந்த கை. மார்க் 10:13 பாருங்க. அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த பெற்றோருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது என் பிள்ளையை இயேசு தொற்ற மாட்டாரா, அந்த கையை என் பிள்ளை மேலே பற்றாதா, அதற்காக தான் கொண்டுட்டு வராங்க. அந்த கையை, ஆண்டவருடைய கையை, இயேசுநாதருடைய கையை என் பிள்ளை மேலே பட்டுட்டுமே அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தாங்களாம். ஆனால் இயேசுநாதருடைய கை என்ன தெரியுமா செஞ்சிச்சு? வெறும் தொடர்றதுக்கான கை மாத்திரம் இல்லை, அவர்களை அணைத்து கொண்டது அந்த கை. அந்த கை அவர்கள் மேல் வைக்கப்பட்டது. அந்த கைகளினாலே ஆசீர்வதித்தார். ஆமென்னு சொல்லுங்க. நாம கொஞ்சம் நினைச்சிட்டு வரோம், ஆனால் அந்த கை நமக்கு நிறைய செய்யுது. அந்த 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 விரல் தொட்டா போதும், அந்த கையை ஆண்டவர் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே வச்சுட்டா போதும்னு நம்ம வரோம். ஆனால் ஆண்டவருடைய கரம் அதை விட அதிகமாக செய்யுது, அணைக்கிறது. அந்த கரம் நம்மேல் வைக்கப்படுகிறது, ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. மார்க் 5:23 பாருங்க. அங்க எவிரி என்கிற ஜபாலய தலைவன் சொல்றான், நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். அதான் அவனுடைய பிரேயர். நீங்க வந்து உங்க கையை மட்டும் மேலே வச்சிருங்க, அது போதும் அப்படின்னா. ஆனா ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு? மார்க் 5:41-42 வீட்டில் போய் வாட்சி பாருங்க. பிள்ளையின் கையை அவர் என்ன செஞ்சாராம்? பிடித்தார். கையை வைக்க சொன்ன இவர் என்ன செய்கிறாருங்க? பிடித்தார். நல்லா வாட்சி பாருங்க. பிடித்து அந்த பிள்ளையை தூக்கி விட்டு அந்த பிள்ளையை நடக்க வச்சாராம். தேவனுடைய கை இருந்தா நீங்கள் அந்த கையை என் மேலே வச்சா போதும்னு நம்ம சொன்னால், அவர் அந்த கையை நம்மளை பிடித்து நம்மளை எழுப்பி நம்மளை நடக்க வைக்கிற அந்த அந்த கரம். அல்லேலூயா. மார்க் 1:31 பாருங்க. பேதுரு மாமியார் ஜுரமா கிடந்தாங்களாம், கடுஞ்சொரம். அந்த கையை என்ன பண்ணுச்சு பாருங்க. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை என்ன செய்தாருங்க? அந்த கையை எப்படி எப்படி கிரியை செய்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னொரு சுவிசேஷத்தை போட்டுக்குது, குனிந்து அப்படின்னு போட்டிருக்கு. படுத்த படுக்கையை கடந்த அந்த பேதுரு மாமியாருடைய அருகே வந்து அவர் குனிந்து அவளுடைய கையை பிடிச்சி அவளை என்ன செஞ்சாராம்? தூக்கி விட்டாராம். அந்த அம்மா எவ்வளோ சைஸான உடம்பாக இருந்திருக்குன்னு தெரியல, தோத்திரம். கையை பிடிச்சி என்ன செஞ்சாருங்க? தூக்கி விட்டார்.
தூக்குன உடனே அந்த அம்மாவுடைய ஜுரம் மட்டும் நீங்கலை. அந்த அம்மா எழுந்த அடுத்த நிமிஷமே இயேசுநாதரும் அவரோடு கூட வந்த ஒரு பெரும் கூட்டத்துக்கு அந்த அம்மா சமைச்சு போடுது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த கரத்துக்கு கீழே வந்துட்டு அவங்க வாழ்க்கையை அதிகரிக்குங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபம் அதிகரிக்கும், உங்கள் பரிசுத்தம் அதிகரிக்கும், உங்கள் வாஞ்சை அதிகரிக்கும், கர்த்தர் மேலே உள்ள அன்பு அதிகரிக்கும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகரிக்கும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு சின்ன பையனும் அவங்க அம்மாவும் கடைக்கு போனாங்களாம். தன்னுடைய தாயாரோடு ஒரு சின்ன பையனும் கடைக்கு போனான். மல்லிகை ஜாமான்லாம் வாங்கணும்னு அம்மா போகிறாங்க. அவங்களுடைய சின்ன பிள்ளையும் கையில் பிடிச்சி அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மா மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு இருக்குது, காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்குது. அந்த அம்மா தோத்திரம் வாங்கிட்டே இருக்கும்போது அந்த கடையில் ஒரு பெரிய கண்ணாடி குடுவையில் அருமையான சாக்லேட்டுங்க, இனிப்புகள் ஒரு கண்ணாடி குடுவையில் இருக்குது. இந்த பையன் அதையே இந்த முட்டாய் கடை முறைச்சி பார்க்குற மாதிரியேன்றாங்களே, ஒருவேளை அங்கேருந்து தான் வந்ததோ தெரில. அந்த முட்டாயே பார்த்து அவன் நிற்கிறான். அவங்க அம்மா கடையில் பிஸியாக எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன பையன் அந்த அந்த கண்ணாடி குடுவையில் இருக்கிற அந்த பாட்டிலையும் அந்த சாக்லேட்டையுமே பார்த்துருக்கிறான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சு, தன்னை மறந்து அவன் பார்த்துட்டே இருக்கிறான். அவன் நாக்கிலேருந்தே எச்சி ஊற்றுது. மெய் மறந்துட்டான். அதை சாப்பிட்ற மாதிரியாகவும் அது உள்ளே போகிற மாதிரியாகவும் ஆகிட்டான் பொழுது. சில நேரம் சிலவங்களாம் அப்படி தான், அப்படியே ஊற்றும் பார்த்துருக்கீங்களா, எனக்கே ஊற்றிருக்கு பாஸ்டர்ன்றீங்களா? தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சில ஆட்கள்லாம் அப்படியே ஒரு இடத்துல ரொம்ப கவனம் செலுத்திட்டாங்கன்னா அந்த வாயெல்லாம் காண்டாமல் இருக்க மாதிரி திறந்துருக்கும், கண்ணு முட்டை கண்ணு மாதிரி இருக்கும். அவங்களுக்கே தெரியாது அப்படி நம்ம இருக்கிறோம்னு. அதை பாரு, அவள் கண்ணையும் வாயும் பாரு எப்படி இருக்குது பாரு அப்படின்வாங்க. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். இதை கடைக்காரன் பார்த்துட்டான். கடைக்காரன் பார்த்துட்டு அந்த பிள்ளையின் மேலே இறக்கப்பட்டு, அந்த சின்ன பிள்ளை மேலே அவனுக்கு இறக்கப்பட்டு, தம்பி இந்த சாக்லேட் வேணுமா, கைவிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி குடுவையை ஓப்பன் பண்ணி உனக்கு தேவையானதை கைவிட்டு என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோன்னு சொன்னான். ஆனால் அவன் வேணும்னு சொல்லலை, வேணான்னு சொல்லலை. அந்த கடைக்காரனுடைய வார்த்தைக்கு அவன் கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் அப்படியே தான் நிற்கிறான். தம்பி எடுத்துக்குப்பா, இது உனக்கு வேணும் தானே, இதை ரொம்ப ஆசையாக நீ பார்க்குற, அதனால் என் பிள்ளை போல் இருக்கிற எடுத்துக்கோன்னு பல முறை அந்த சோத்தரிக்கிறோம் பிள்ளை கடைக்காரங்கிட்ட பிள்ளைகிட்ட சொன்னாலும் அவன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறான். அவங்க அம்மாவும் அதை கவனிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கடைக்காரன் என்ன பண்ணான், அவன் கையை விட்டு கை நிறைய சாக்லேட் எடுத்து அந்த பிள்ளை கைட்ட கொடுத்தான். அவன் கையில் பையில் எல்லாத்துலேயும் அவன் ஜோப்பியில் கைப்பில் போட்டுக்கின்னு வீட்டுக்கு வந்தான். அப்போ அம்மா கேட்டாங்க, ரொம்ப திமிர்றான் உனக்கு, அந்த கடைக்காரு கேட்குறாரு சாக்லேட் வேணும்னு, இன்னும் பெரிய எடுத்துக்கடா பிகு காட்டிக்கின்னு நிற்கிற நீ. அப்போ அவன் சொன்னானா, நான் எடுத்தா 4-5 தாமா வரும், ஆனால் அவர் எடுத்து கொடுத்தனால என் 2 பாக்கெட்டு நிரம்பி என் 2 கையும் நிரம்பிடுச்சு. ஏன்னா என் கையை விட அவர் கை பெருசு. அல்லேலூயா. தேவன் பிள்ளைய, நம்ம கை ரொம்ப சின்னது, நம்முடைய கையில் ஒன்றும் பத்தாது. சில சொல்லுவாங்க கைக்கு வாய்க்குமே பத்தலை சார் அப்படின்வாங்க. சோத்திரம். ஆனால் தேவனுடைய கை பெரியது. அவருடைய கையிலிருந்து ஒன்று வருமானால் அது குறைவாக இருக்காது, அது அதிகரிக்கும், அது ஆதரிக்கும், அது ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அந்த கையில் நீங்களும் நானும் இருக்கணும். அந்த கையில் நீங்களும் நானும் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை அதிகரிக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கை நம்மோடு கூட இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் திறந்து தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கைகளை உயர்த்தி ஒரு தாய்
கையை உயர்த்தி பாடுங்க. ஒரு போதோ கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. உங்க கரத்துல என்ன எடுங்க. ஒரு போதோ கைவிடார். பால்கனியில் இருக்கிற கீழே இருக்கிற ஒரு நாளோ விலகிடார். ஒரு கையை உயர்த்தியே பாடுங்க. கை வலிச்சாலும் பரவாயில்லை, உங்க கையை ஆண்டவர் பிடிக்கும்படியாக ஆண்டவரை கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல். ஓ எங்க கரத்தை பிடிங்கப்பா, எங்க கரத்தை பிடிங்க ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. Jesus, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி ஹalleluya. ஆண்டவருடைய கையில நீங்களும் நானும் இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்பதான் அதிகரிப்போம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கையில் இருந்தால் நம்ம அதிகரிப்போம். இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். நம்முடைய கர்த்தருடைய கையிலே நீங்களும் நானும் எடுக்கப்படணும்னா என்ன செய்யணும் என்கிறதுக்கு நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரணும். நீங்கள் உட்காருகிறவர்களாக இருங்கள். நீங்கள் உட்கார்ந்தால் கர்த்தர் உங்களை கையில் எடுப்பார் என்று நான் போன வாரம் உங்களோடு கூட பேசினேன். தொடர்ந்து அவர் உங்களை தம்முடைய கையில் எடுக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவரால் நான் ஏவப்படுகிறேன். வசனத்தை வாசிக்கும் போது கவனியுங்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 39, 40, 41 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை என்னையும் கையில் எடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்? 39 சொல்லுது, அப்பொழுது எல்லாரையும் பசும்புன் மேல் பந்தி பந்தியாய் உட்கார வைக்கும்படி கட்டளையிட்டார். அந்த முந்தின வசனத்தை போடுங்க தம்பி. 39. அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் உட்கார வைக்கும்படி கட்டளையிட்டார் என்பது அல்ல, பந்தி பந்தியாய் உட்காரும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்ற வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பந்தி பந்தியா உட்காரணும். உட்காரது மட்டுமல்ல, எப்படி உட்காரணும்னு சொல்றார் ஆண்டவர். உட்காருகிறதெல்லாம் உட்காருதல் அல்ல. ஆண்டவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு சொல்றார் எப்படி உட்காரணும். பந்தி பந்தியாய் உட்காரணும். அதை கவனிக்கணும் நீங்க. அடுத்த வசனம் 40. அப்படியே வரிசை வரிசையாக 100 பேராக 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். வசனத்தை கவனிக்கணும். நம்ம போன வாரம் உட்கார்ந்தார்கள் என்பதை மட்டும் பார்த்தோம். இப்போது அவர்கள் பந்தி பந்தியாய் உட்காருகிறார்கள், வரிசை வரிசையாய் உட்காருகிறார்கள், 100 பேராக உட்காருகிறார்கள், 50 பேராக உட்கார்ந்தார்கள். ஏன்னா இயேசுநாதர் அப்படித்தான் உட்கார சொன்னார். அப்படியே அவர் சொன்னது போலவே உட்கார்ந்தார்கள். அதுக்கு பிறகுதான் 41வது வசனம் சொல்லுது, அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து எல்லாருக்கும் பங்கிட்டார்னு பார்க்கிறோம்.
அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த 5 அப்பம் போல 2 மீன் போல இருக்கிற குறைவாய் இருக்கிற சோத்திருக்கிறோம் எளியவர்களாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் கையில் எடுக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், பந்தி பந்தியாய் உட்காருங்கள், வரிசை வரிசையாய் உட்காருங்கள், 100 பேராக 50 பேராக உட்காருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை வார்த்தையை நான் கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் விசுவாசிகள் பல முறை இதை படிச்சிருக்கலாம். நீங்கள் சில நேரம் அது உங்களுக்கு விளங்காது. ஆவியானுடைய சோத்திர கிருபையின்படி அவருடைய ஒத்தாசையின்படி அதை நான் விளக்குறேன். ரொம்ப டீப்பாக ரொம்ப கவனமாக கவனித்தா தான் சத்தியத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் தேவன் உங்களை தம்முடைய கையில் எடுப்பார். ஆண்டவர் உட்காருங்கள் உட்கார வைங்கள்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். எவ்வளோ அழகாக நேர்த்தியாய் எடுத்து விளக்கமாக சொல்கிறார் பாருங்க. உட்காருது பெருசில் எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்கிறார். பந்தி பந்தியாய் உட்காருங்கள், 100 பேராக 50 பேராக உட்காருங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஒரு வரிசைக்கு 100 பேர் உட்காரணும். நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு லைனில் எத்தனை பேர் உட்காரணுங்க? 100 பேர். ஒரு லைனில் 100 பேர். இப்போ நான் தியானிக்கிறேன் வசனத்தை. ஒரு ஆளுக்கு இடையில் 1 முழ தூரம் கேப்பு. அப்போ ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு 1 முழ தூரம், இன்னொரு ஆளுக்கு அடுத்த ஆளுக்கு 1 முழ தூரம், இப்படியே 100 பேர் உட்காந்துருக்கிறான்னா அது நீட்டே 100 முழம் நீட்டாக மாறுது. அப்போ ஒரு வரிசைக்கு 100 பேர் உட்காரணும். ஒரு வரிசையில் 100 பேர். இப்போ இந்த வரிசையில் ஒரு 100 பேர். இப்போ இந்த ஒரு வரிசையில் 100 பேருன்னு போல் 50 வரிசைகள் அங்கே போடப்படுது. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஒரு வரிசையில் எத்தனை பேருங்க? 100 பேர். இந்த வரிசை போல் எத்தனை வரிசை இருக்குதுங்க? அப்போ 100 × 50 எவ்வளோங்க? 5000. புருஷர்கள் மாத்திரம் எப்படி இருக்கிறாங்க? 5000 பேர் இருக்காங்க. இப்போ ஒரு வரிசைக்கு சோத்திருக்கிறோம், ஒரு ஆளுக்கு இடையில் ஒரு முழம் அப்படின்னா வரிசையே 100 முழம். இந்த பந்திக்கும் இந்த லைன் பந்திக்கு 1 முழம். அப்படியானால் அப்படியே 50 பந்தி போட்டு 50 முழம் அகலம், 100 முழம் நீட்டுக்கு ஒரு 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 சர்க்கிளில் சோத்திரம் பந்தி அமர்த்தப்பட்டிருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு 100 பேராக 50 நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளக்கம் தான் இந்த விளக்கம். அப்போது அந்த ஹோல் ஏரியாவை பார்த்தா 100 முழம் நீட்டு, 50 முழ அகலத்திற்கு பந்தி செட் பண்ணப்பட்டிருக்கு. இதை எங்கே பார்க்கலான்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் நிறுவும் பொழுது யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அளவு எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, பிரகாரத்தின் நீளம் 100 முழமாகவும் இருபுறத்து அகலம் 50 முழமாகவும் இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ ஒரு ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டு கால சபையினுடைய அளவு என்னன்னா 100 முழம் நீட்டு, 50 முழம் அகலம். அப்போ புதிய ஏற்பாட்டு சபையை ஆண்டவர் 100 முழம் நீட்டுக்கு 50 முழம் அகலத்துக்கு அங்கே ஆண்டவர் உட்கார சொன்னது. அது சபைக்கு நிழலாக இருக்கிறது. ஒரு சபையை இப்போ பார்க்கும்போது எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி கண்ணாம்புள்ளான்னு சோத்திரம் அப்படி இப்படியுமா இருந்தவங்களை ஆண்டவர் இப்போ டைரக்ட் பண்றாரு. 100 பேராக 50 பேராக பந்தி பந்தியாக வரிசை வரிசையாக உட்கார வைகின்றாரு. அதை உட்காருகிற வரைக்கும் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் எடுக்கல. அங்க ஒழுங்கு நடைபெற வரைக்கும் கர்த்தர் அந்த அப்பத்தை கையில் எடுக்கல, அந்த மீனை கையில் எடுக்கல. எப்ப எடுத்தாரு? ஒழுங்குபடுத்தப்பட்ட பிறகுதான் எடுக்கிறாரு. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையில ஒழுங்கு இல்லாம இருந்தா உன்னை தேவன் தம்முடைய கையில எடுக்க முடியாது.
பிரதர் சிஸ்டர், உன் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த வரிசை, அந்த ஒழுங்கு இல்லாவிட்டால் தேவனுடைய கையில் நீங்கள் எடுக்கப்பட முடியாது, நீங்கள் பெருக முடியாது. நீங்கள் அப்படியே இருந்து 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 சிரித்து ஒன்றுமில்லாமல் போவீர்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு ஒழுங்கு இருக்கிறதோ அங்குதான் தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய கையில எடுக்க வேண்டுமானால், ஜனங்கள் அதிகரிக்க வேண்டுமானால், ஜனங்களின் நடுவே இருக்கிற ஒழுங்கீனங்கள் அகற்றப்பட வேண்டும். அங்கே அப்படியே கண்ணாமுன்னான்னு நிற்கிறத கர்த்தர் பார்த்து கட்டளையிடுறார். அவங்கள பந்தி பந்தியா உட்கார சொல்லு, வரிசையில் உட்கார வை. 100 பேராக, 50 பேராக அவங்களை என்ன செய்ய, உட்கார வை அப்படின்னு சொல்றார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 3 பாயிண்ட் நான் கொண்டு வரேன். அது என்ன? வரிசை. வரிசை என்பது என்னத்தை காட்டுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் கையில் எடுக்க வேண்டுமானால், இவருடைய ஆசீர்வாதத்தை நான் அதிகரித்து தர வேண்டுமானால், இவர்களுக்கு ஒரு நன்மை நான் கொடுக்க வேண்டுமானால், இந்த மாதிரி ஜனங்கள் இருந்தால் என்னால் ஒன்று செய்ய முடியாது. அவளை வரிசையா உட்கார வை, பந்தி பந்தியா உட்கார வை, நான் சொல்ற விகிதாச்சாரத்தில் அவளை உட்கார வை, நான் சொல்ற ஒழுங்குக்கு அவர்களை உட்கார வை அப்படின்னு சொல்றாரு. ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏசுனார் ஆசீர்வதிக்கலை, ஆண்டவர் அவருடைய கையில் எடுக்கலை, அவங்கள ஆசீர்வதிக்கிறார், இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், என்னை மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் குறை சொல்கிறதுக்கு தான் வாயை திறக்கிறமே ஒழிய நான் எப்படி இருக்கிறேன்றதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நம்பர் 1, வரிசை என்பது ஒழுங்கை காட்டுகிறது. நம்பர் 1, வரிசை என்பது ஒழுங்கை காட்டுகிறது. யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட, கவனிக்கணும், வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட என்ற வார்த்தையை கவனிங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வரிசை என்பது ஒழுங்கை காட்டுகிறது, டிசிப்ளின். எங்கு ஒழுங்கும் கிரமமும் இருக்கிறதோ அங்கே தான் ஆண்டவர் இறங்கி வருவார். எந்த குடும்பத்தில் ஒழுங்கும் கிரமமும் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை தான் தேவன் தம்முடைய கையில் எடுப்பார். எங்கே ஒழுங்கும் கிரமமும் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை தான் அதிகரிக்க பண்ணுவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு எதையாகி என் மனதுக்கு தோன்றபடி, என் சிந்தனைக்கு தோன்றபடி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா வெட்கப்படுவாய். நீ உன் ஞானத்தின்படி, உன் அறிவின்படி, உன் புத்தியின்படி, உலகம் சொல்லிக் கொடுக்கிறபடி, உன் மனசுக்கு தோன்றபடி நீ உட்கார்ந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா நீ வெட்கத்தான் படணும். இந்த வேத வசனம் சொல்லுகிற ஒழுங்குக்கு நீ வருவாயானால், வேத வசனம் சொல்லுகிற அந்த வரிசைக்கு நீ வருவாயானால், கர்த்தர் தம்முடைய கையிலே எடுத்து உன்னை ஆயிரங்களுக்கும் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30லிருந்து 38 வரைக்கும் வாசி பாருங்க. எலியாவின் பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்கிற்று. காரணம், எலியா அந்த பலிபீடத்தை ஒழுங்குபடுத்தினான், செப்பனிட்டான்னு வருது. எலியா பலிபீடத்தை என்ன செய்தான்? செப்பனிட்டான். செப்பனிட்டான் தமிழ் வார்த்தைக்கு என்னது? ஒழுங்குபடுத்தினான். எந்த பலிபீடம் ஒழுங்கா இருக்கோ அந்த பலிபீடத்தில் தான் அக்கினி இறங்கும். எந்த பலிபீடம் வரிசையா இருக்குதோ அந்த பலிபீடத்தில் தான் கர்த்தர் வந்து இறங்கி ஆசீர்வதிப்பார். நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாட்சி பாருங்க. அந்த பலிபீடத்தை 12 கற்களால் கட்டினான்னு போட்டிருக்கேன். நம்பர் கோத்திரங்களின் வரிசையின்படி 12 கற்களை எடுத்து அந்த பலிபீடத்தை கட்டினான். ரெண்டாவது, அந்த பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்கால்களை வெட்டினானா. அந்த வாய்க்கால்களுக்கும் அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவு என்னன்னா, சோத்திரிக்கிறோம், 2 படி விதை விதைக்க இடமான ஒரு வாய்க்காலை வெட்டினான். எல்லாம் மெஷர்மெண்ட்டு தான்.
அதற்கு பிறகு விரவுகளை அடுக்கி வைத்து காளைகளை சந்து சந்தாக வெட்டி அதன் மேல் கிடத்தி 12 குடங்கள் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி, அவன் வெட்டி வச்ச வாய்க்கால்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக அந்த வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பி இருந்தது தண்ணீர். ஒழுங்கில்லாத அந்த பலிபீடம் இப்போது என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது. இப்போ பார்க்குறதுக்கு அந்த பலிபீடம் அழகாக இருக்குது. இப்போ கர்த்தர் வந்து இறங்கினார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, 100 பேர் கொண்ட ஒரு வரிசை, அதுபோல் 50 வரிசை, ஒரு ஆளுக்கு இடையில் 1 முழ தூரம், இந்த பந்திக்கு அடுத்த லைனுக்கு 1 முழ தூரம், இப்படி பார்த்தா 100 முழ நீட்டுக்கு 50 முழ அகலத்துக்கு அந்த பந்தி அழகாக இருக்குது. அந்த இஸ்ரவேலர்கள் பாளையம் அமைக்கிறதே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த வரிசையின்படி தான் இருப்பாங்களாம். அந்த வரிசை, அந்த இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்குகிற அந்த காரியத்தை, அதனுடைய அழக பைபிள் எப்படி வர்ணிக்குது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வனாந்தரத்தில் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது அந்த பாளையத்தை பார்த்துட்டு பிலேயாம் சொன்ன வார்த்தை என்ன? என்னாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பாருங்க. யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்துள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர்கள் அருகே உள்ள கேதுர் விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர் சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளாய் தண்ணீர்கள் மேல் பரவும். அவருடைய ராஜா ஆகாக்கை பார்க்கிலும் உயர்வான், அவருடைய ராஜ்ய மேன்மை அடையும். அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த பந்தியாய் வரிசை வரிசையாய் உட்கார்ந்து இருக்கிறது அவ்வளவு அழகா இருந்ததாம். வரிசை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எங்கு ஒழுங்கு இருக்கிறதோ அங்கே அழகு இருக்கும், எங்கு அழகு இருக்கிறதோ கர்த்தர் அங்கே இறங்கி அதை ஆதரித்து ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வரிசைன்னு எதை காட்டுதுங்க? ஒழுங்கு. உங்கள் குடும்பம் ஒழுங்காக இருக்கா? உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக இருக்கா? பிரதர், சிஸ்டர், நான் சொல்கிற செய்தி உன் ஆத்மாவுக்கு நல்லா புரியும். ஒருவேளை வெளியே புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் உனக்கு நல்லா புரியும். நான் சொல்கிறது உனக்கு நல்லா புரியுது. உனக்கு ஒழுங்கு. 1 தெசலோனிக்கர் 5:14 சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5:14, மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒரு தாயின் தகப்பனுக்கு தெரிய வேண்டியது, ஒழுங்கில்லாதவன் பிள்ளைக்கு புத்தி சொல்லி வளர்க்கணும். நீ அப்படியே ஒழுங்கில்லாமலே அந்த பிள்ளையை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு பாஸ்டரா இருக்கிற நானு சபையை ஒழுங்குபடுத்தணும். இந்த செய்தி வேளையில தான் அதுக்குத்தான் புத்தி சொல்றோம். நாங்க அப்போஸ்தலர்களுடைய கட்டளை என்னவென்றால், ஒழுங்கு இல்லாதவர்களை என்னப்படுத்து, புத்தி சொல்லி என்னப்படுத்து, ஒழுங்குபடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையில கூட ஒழுங்கில்லாதவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப தெசலோனிக்கே சபையில இருந்த சிலர் ஒழுங்கில்லாம இருந்திருப்பாங்க போல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒழுங்கு இல்லாதவர்களை என்னப்படுத்துங்க, புத்தி சொல்லி ஒழுங்குபடுத்துங்க. சபை கூடி வராமல் இருப்பது ஒழுங்கினம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, அந்த ஆராதனை சர்ச்சை இல்லாம நீ எங்கேயா சுத்திட்டு இருந்தா நீ ஒழுங்கில்லாதவன். சபைக்கு பிந்தி பிந்தி வருவது ஒழுங்கினம். பாடுகிற நேரத்தில், ஆராதிக்கிற நேரத்தில் சபையோரோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதிக்காமல் மௌனமாய் உட்கார்ந்திருந்தால் ஒழுங்கினம். சபை நடந்து கொண்டிருக்கும் போது காரணமே இல்லாமல் அடிக்கடி எழுந்து நடக்கிறதும் உட்காருகிறதுமாயிருந்தால் ஒழுங்கினம். உன்னை கர்த்தர் தம்முடைய கையில் எடுக்க மாட்டார். ராபோஜன பந்தியில் நீ கலந்து கொள்ளாமல் இருப்பது ஒழுங்கினம். சத்தியத்தை நேசிக்காமல் மாயை மேல் நீ பற்றுள்ளவனாயிருந்தால் ஒழுங்கினம்.
போதகர் மூலமாக ஆவியானவர் பேசும்போது அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது ஒழுங்கீனம். பைபிள் சொல்லுகிறது, ஒழுங்கில்லாதவர்களை என்னப்படுத்து, ஒழுங்குபடுத்த. ஒழுக்கம் இருக்கா? உன் வீட்டில் எல்லாம் ஒழுங்கா இருக்கா? ஜெபம் இல்லாத வீடு ஒழுங்கில்லாத வீடு. கர்த்தரை ஆராதிக்காத வீடு ஒழுங்கில்லாத வீடு. கர்த்தருக்கு முக்கியம் கொடுக்காத வீடு ஒழுங்கில்லாத வீடு. ஒழுங்கு ரொம்ப முக்கியம். எங்க ஒழுங்கு இருக்கோ அங்கதான் தேவன் தம்முடைய கையில் எடுக்கிறாரு. உட்காருங்கள்னு 19 சொல்லல, எப்படி உட்காரணும்னு சொல்றாரு. பந்தி பந்தியாய், வரிசை வரிசையாய் உட்காருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இயேசு பூமியை உண்டாக்கும் போது ஒழுங்கா தான் உண்டாக்குனாரு. பூமி உருண்டை வடிவில், the circle of earth, ஒரு உருண்டையா இருந்த பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்லவா? ஆண்டவர் அப்படிதான் உண்டாக்குனார் இந்த பூமியை, இந்த உலகத்தை அழகாக ஒரு குட் ஷேப்ல, ரவுண்ட் ஷேப்ல, ஒரு உருண்டை வடிவத்தில் ஆண்டவர் பூமியை அழகாக உண்டாக்குனார். அதில் பிசாசு வந்து விழுந்தான் பாருங்க. அந்த அழகான பூமி என்ன பூமியாக மாறிடுச்சிங்க? ஒழுங்கின்மையாக மாறிடுச்சு. இயேசு இருந்தால் உன் வீடு அழகாக இருக்கும். இயேசுவின் பிரசன்னம் இருக்கிற வீடு ஒழுங்காக இருக்கும். இயேசுவின் மகிமை இருக்கிற வீடு ஒழுங்கா இருக்கும். இயேசு இருக்கிற வாழ்க்கை அழகா இருக்கும், ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும். அதுல சினிமா பாட்டும், அதுல நாடகமும், அதுல பிசாசும், அதுல உலகத்தின் அடுத்த அந்த சமாச்சாரம் எல்லாம் அந்த வீட்டில் வந்து உழும்போது அது ஒழுங்கீனமாய் மாறும். நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், விசுவாசியே சினிமா பாட்டை வச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறான். என்ன ஒழுங்க? என்ன நீ ஒழுங்க? நீ வேணாலும் எழுதி வச்சுக்கோ, கரை சேர மாட்டேன். நிறைய பேரை பார்க்குறேன். சிலெல்லாம் நம்மளால இதுக்கெல்லாம் சிலதெல்லாம் வரவே வராது. ஏன்னா அவருக்கு கிறிஸ்தவ பாட்டே இல்லைன்னு வச்சுக்க, அவன்லாம் தொலைச்சி அட்டுக்கணும் தோத்திரம். நீ விசுவாசி, நீ ஏன் சொல்ற? நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு ஏன் சொல்ற? ஸ்டேட்டஸ் வைக்கிற சினிமா பாட்டை வச்சு அதில் உன் போட்டா, உன் பொண்டாட்டி போட்டா, உன் பிள்ளை போட்டாலும் போடுறிய, ஆசீர்வாதம் ரொம்ப வந்துருமா உனக்கு? அறிவில்லை உனக்கு, புத்தி இல்லை. உனக்குள்ள ஆவியான ஒரு புத்தி சொல்லலை உனக்கு. அம்மா கேடு கட்டவன ஆயிட்ட நீ. சிலவங்களே என்ன பிரசங்கம் பண்ண, ஒன்றும் உருப்பர போகிறது கிடையாது. உலகத்தோடே ஒழுங்கில்லாத ஜீவியத்தை காட்டுது. என்னமோ பூமியில் நீ நடக்கிற மாதிரி தான் தெரியும், உலாவற மாதிரி தான் தெரியும். நீ வேணாலும் பாரு, ஒரு சில வருஷங்களை பாரு, மற்றவங்கெல்லாம் ஒரு பக்தி உள்ளவன் அப்படி போவான். நீ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை வச்சுட்டு கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு நினச்சிக்காத. ஏதோ ஒரு பேரை சொல்கிறதுனால இந்த பூமியில் சில நன்மையை பெற்றுக்கொள்ளணும், பரலோகத்துக்கு நீ வருவன்றதெல்லாம் கேரண்டி கிடையாது. சில நேரம் வருத்தப்படும் அது. ஆனால் இந்த விசுவாசிகளுக்கெல்லாம் நான் போதகனாக இருக்கிறேனா? நம்ம ஒன்றும் அதிகமாக பிரசங்கம் பண்ணலையே, ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறோமே. ஒரு சபையை சோத்திரம், பெரிய சபையா அல்லது இது இல்லை, ஆனால் சத்தியத்தை பெருசாக சொல்கிறோமே. கர்த்தருடைய வார்த்தையை ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே கொண்டு போகிறோமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு சபையை நாம் முக்கியத்துவத்தை நடத்துகிறோமே. இந்த வார்த்தையில் அந்த விசுவாசிக்குள்ளே போயிருந்துச்சுன்னா அவன் இந்த மாதிரி தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி பாடலின் பின்னணியை வைப்பானா என்றைய மன மாதங்கத்தில் நான் சொல்லுகிறேன். இதெல்லாம் நல்ல ஊருக்கு போய் சேர்ற வழி கிடையாது. இதெல்லாம் ஒழுங்கீனமான ஜீவியத்தை காட்டுது. நான் உனக்கு எதிராளி அல்ல, கர்த்தருடைய வசனம் உன்மேல் அதிகாரம் செலுத்துகிறது. அல்லேலூயா. ஒழுங்கில்லாதவனை ஒழுங்குபடுத்துகிறார் ஆண்டவர். பூமியானது ஒழுங்கின்மை, எங்கே ஒழுங்கின்மை இருக்கிறதோ அங்கே வெறுமை, எங்கே வெறுமை இருக்கிறதோ அங்கே இருள். ஒழுங்கின்மை இருக்கிற இடத்தில் வெறுமை வந்துடும், வெறுமை இருக்கிற இடத்துல இருள் வந்துடும். நீ மேலே வரவே முடியாது. கர்த்தர் சொல்கிறார், ஒழுங்கில்லாதவனை என்னப்படுத்து,
ஒழுங்குபடுத்து. அதான் வரிசை. 2 ராஜாக்கள் 20:1, ஏசாயா 38:1 வாசி பாருங்க. அதுல எசேக்கியேலை குறித்து சொல்லுகிறார், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. உன் வீட்டில் இருக்கிற எல்லா டிஸார்டரா இருக்கு, ஒன்றும் ஆர்டராகவே இல்லை, டிஸார்டர். உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு முதல்ல நீ ஜெபத்தை சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கியா? பைபிளில் போட்டிருக்கிறது, அவனும் தன்னுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் புலம்ப கற்றுக் கொடுப்பானாக. புலம்பல்னா என்ன? அழுது ஜெபிக்க கற்றுக்கொடு, விசுவாசத்தை கற்றுக்கொடு, ஒழுங்குபடுத்து பிள்ளைகளை. நீ மட்டும் ஆவியில் இருந்து ஜெபிக்கிறதுல உன்னுடைய பிள்ளையும் அப்படித்தான் ஜெபிக்கணும். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. வீட்டில் சும்மா பொருட்களை வாங்கி ஒழுங்குபடுத்துறதை நான் சொல்லலை. ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுடைய பிரசன்னம் அங்கே உலாவும்படி, அசைவாடும்படி, வீட்டிலே சோத்திரம் இருக்கிற ஒழுங்கின்மையானவைகளை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி கர்த்தர் உன் வீட்டை தம்முடைய வாசஸ்தலமாக எடுக்கும்படி, உன் வீட்டில் அவர் உலாவும்படி, உன் வீட்டிலே தங்கியிருக்கும்படி, உன் வீட்டை அதற்கேற்றபடி ஒழுங்குபடுத்து. தீத்து 1:5 சொல்லுகிறது, நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த நான் உனக்கு கட்டளையிட்டபடி. குறைவா இருக்கிறவைகளை என்னப்படுத்து? ஒழுங்குபடுத்து. ஜெபம் குறைவா இருக்கா? அதை ஒழுங்குபடுத்து. ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் குடும்பத்தில் குறைவா இருக்கா? அதை ஒழுங்குபடுத்து. ஆவிக்குரிய காரியம் குறைவா இருக்கு, முன்ன மாதிரி ஜெபிக்கிறது இல்லை, முன்ன மாதிரி பைபிள் படிக்கிறது இல்லை, முன்ன மாதிரி கர்த்தருக்குரிய அந்த முதல் சோத்திரம் அந்த பிரியாரிட்டி கொடுக்காம இருக்கிறியா? கொடு. அதெல்லாம் ஒழுங்குபடுத்து. குறைவெல்லாம் எடுத்து போடு. 1 கொரிந்தியர் 14:40 சொல்லுது, சகலமும் நல் ஒழுக்கமும் கிரமமாய் செய்யப்படணும். அங்கத்தான் கர்த்தர் வருவார். அதுதான் சபையில ஆராதனை ஒழுங்குன்னு சொல்றோம். ஆரம்பத்தில் ஒரு ஜெபம், அப்புறம் ஒரு 3 பாட்டு, அப்புறம் ஒரு வர்ஷிப், அப்புறம் ஒரு சங்கீத பகுதி, அதுக்கப்புறம் ஒரு காணிகை பகுதி, அதுக்கு ஜெபம், அறிவிப்பு, ஒரு செய்தி, முடிவு ஜெபம். அந்த ஆர்டர், த சர்வீஸ் ஆஃப் ஆர்டர். கண்ணா முன்னாடி இது, அதுக்கு முன்னாடி இது, பின்னாடி இப்படிலாம் வரக்கூடாது. ஒரு சமையல் பண்ணும்போது எதை முன்னாடி போடணுமோ அதை என்ன செய்யணும்? அந்த வரிசைப்படி போட்டதான் சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நீ முன்னாடி போகிறத பின்னாடி போட்டு, பின்னாடி போகிறத முன்னாடி போட்டு, ஒழுங்கில்லாமல் போட்டு செஞ்சுப்பாரு அந்த சூப், அந்த சாப்பாடு எப்படி தோத்துறோம்? நல்லா இருக்காதா? அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்காது? நல்லா இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை தம்முடைய கையில் எடுக்கணும். நீ அதிகரிக்கப்பட வேண்டுமானால் வரிசை என்பது எதை காட்டுதுங்க? சத்தமாக சொல்லுங்க, ஒழுங்கு. இந்த ஒழுங்குபடுத்தப்படும் அனுபவம் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழுங்கீனங்கள் நம்ம விட்டு என்ன செய்யணும்? அகன்று போகணும். 2வது, வரிசை என்பது எதை காட்டுது அப்படின்னா, வரிசை என்பது சீராய் நடக்கிறதை காண்பிக்கிறது. வரிசை என்பது சீராய் நடக்கிறதை காட்டுகிறது. என்னாகமம் 10:12 பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். புறப்படுறவங்க எப்படி புறப்படணுங்க சொல்லுங்க? 2வது வரவன் 2வது தான் வரணும், ஃபஸ்ட்டு வரவன் ஃபஸ்ட்டு தான் வரணும், 3rd லைனில் நிற்கிறவன் 3rd லைன்லேயே தான் வரணும், 4th லைனில் இருக்கிறவங்க 4th லைன்லேயே தான் வரணும். பைபிள் சொல்லுது பிரயாண வரிசையாய் புறப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்திரத்திலிருந்து சத்தமா தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். வரிசையாக தான் போகணும். கீப் லைன். இதை குறித்து ரோமர் 13:13 சொல்லுது, களியாட்டு, வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். கவனிக்கணும், வரிசை அப்படி நடக்காம பகலில் நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம்.
சீர்னா என்ன? சரியாய் நடக்க கடவோம், வரிசையாய் நடக்க கடவோம், கர்த்தர் வகுத்த வழியிலே என்ன செய்ய கடவோம்? நடக்க கடவோம். களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை உள்ளவர்களாய் நாம் நடவாமல், பகலில் நடக்கிறவர்களைப் போல எப்படி நடக்க வேண்டும்? சீராய், ஒளியிலே நடக்கிறது போல, வெளிச்சத்திலே நடக்கிறது போல. நம்முடைய நடக்கை, நம்முடைய நல்ல நடக்கையை வரிசை காட்டுது. அவனவனும் தன்னுடைய அழைப்பிலே என்ன செய்வானாக? நிலைத்து நிற்பானாக. 119வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பைபிள் என்ன சொல்லுதோ அப்படி நடக்கணும் நம்முடைய ஃபேமிலி. உன் பிள்ளைகள் கர்த்தர் என்ன சொல்கிறா அதுதான் பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு அனுப்பணும். குழந்தைகளை நிறைய பெற்றோர் பிள்ளைகளை வீட்டிலேயே விட்டுட்டு வர்றதில்லை. பிள்ளைகளுக்கு சின்ன வயசில் நாங்கள் பாட்டை சொல்லி கொடுத்து வசனங்களை சொல்லி கொடுப்போம். வீட்டில் போனால் பெற்றோர்கள் கேட்கணும், இன்றைக்கி சண்டே கிளாஸில் என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டு அதை மனப்பாடம் பண்ண வைத்து அதை திரும்ப திரும்ப சொல்ல வைத்து அந்த ஒரு வாரம் முழுக்க அந்த வசனத்தை சொல்ல வைத்து அதை சபையில் ஒப்பிக்கணும். ஹிஸ்ட்ரி படிச்சியாடா, தமிழ் படிச்சியாடா, கணக்கு போட்டியாடா, கணக்கு பண்ணியாடா, இப்படியே தான் போகுது நிறைய பேருடைய வாழ்க்கை. பைபிள் படிச்சியான்னு கேட்குற பெற்றோர் இல்லை, பைபிள் வாசிச்சியான்னு கேட்குறதுக்கு இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாதி கிடையாது. இந்த குடும்பம் எப்படி அதிகரிக்கும்? வசனம் படிச்சியான்னு கேட்குற பெற்றோர் இல்லையே சபையில். சின்ன வயசுல தாங்க அந்த மனப்பாடம் பண்ணுற சக்தி இருக்கும் பிள்ளைகளுக்கு. பிரெயின் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக ஏற்றி விட தேவையில்ல, அப்லோட் பண்ண தேவையில்ல. இப்போ ஏற்றி விடுற வசனம் எது வரைக்கும் இருக்கும்? அவன் சாவர வரைக்கும் அவனுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. ஏற்றி விடு அந்த வசனத்தை, இடையிடையில கேள அவன்கிட்ட அந்த வசனத்தை சொல்லு அப்படின்னு. முறுக்குனானா நீ அவனை முறுக்கு, அதை சொல்ல வையி. என வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆனால் சில ஆட்கள் பாருங்கள், 125வது சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுது, தங்கள் கோணலான வழிகளில் சாய்கிறவர்கள். என்னங்க எங்க நேராக போகிறானா? எப்படி போகிறான் பையன்? கோணலாக போனால் நல்லா இருக்குமா? கையில் எடுப்பார் ஆண்டவர்? சில கோணலாக தான் போகுது. ஆண்டவருடைய பாதை நேர் பாதை அல்ல, சீரான பாதை, செம்மையான பாதை. அல்லேலூயா. பரிசுத்த பாதை. அல்லேலூயா. அது பரலோகம் கொண்டு சேர்க்கிற பாதை, அது பக்தி வழியில் நடக்கிற பாதை. அல்லேலூயா. அது பரிசுத்த வழி என்னப்படும் பாதை, அது ஜீவனும் சமாதானமுமான பாதை. அந்த பாதை நடக்காம கோணலா போறது. பைபிள் சொல்லுகிறது, தங்கள் கோணலான வழியில சாயிரவங்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவாராம். ஆமே, என்ன சொல்லுங்க? வழி கோணலாக கூடாது. சிம்சோன் வழி தப்பி போனான். ஒரு காலத்தில் வழி தப்பி போனோம். ஆனால் நம்முடைய இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய வழியில் நடத்துறார். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், ஆனால் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு வழியை காத்து நடக்கிறேன். ஹல்லேலூயா. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தே. ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சித்தார். அந்த இன்ப நேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த இன்ப இயேசு எந்தன் சொந்த. ஓ, வழி தப்பி நான் தீரிந்தேன்,
பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன். பாவ வழி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப இயேசு எந்தன் சொந்தமானாரே. அந்த எந்தன் சொந்த. இன்னொரு முறை பாடலாமா? வழி தப்பி நான் பிரிந்தேன். நல்ல கைதட்டி. பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். ஆமென். வழி தப்பி நான் பிரிந்தேன். க்ளோரி. சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அவர் அன்பு அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த சொந்தமானாரே. அந்த இந்த நாளில் எந்த சொந்த. சந்தோஷம் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. வரிசை என்பது எதை காட்டுது? நான் நிறைய சொல்லலாம், இந்த தேர்ட் பாயிண்டோட நிறுத்துறேன். வரிசை என்பது உயிர்ப்பிக்கப்படுதலை காண்பிக்கிறது. ஆண்டவருக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுதல் வரிசை அதை காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 15:23 சொல்லுது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்படியானால் வரிசை என்பது கர்த்தருக்குள்ளே நான் உயிர் மீட்சியா இருக்கிறதை காண்பிக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருப்பதை காட்டுது. சில விசுவாசிலாம் பார்த்தா சர்ச்சில் பார்த்தா செத்து போன மாதிரி உட்காந்துருக்கும். ஆவியில் ஆத்துமாவில் ஒரு உயிர் மீட்சி இல்லாமல் இருக்கும். பாடாது, கை தட்டாது, உற்சாகமாக இருக்காது. காரணம் செத்து போய் கிடக்குது உள்ள. கடந்த வாரத்தில் ஜெபம் பண்ண தானே, பைபிள் படித்தா தானே, அப்படியே சத்தம் வாயில் வச்ச வெத்தலை மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் நனைஞ்ச கோழி மூளையில் இருக்கிற மாதிரி. இன்னும் என்னெல்லாம் சொல்கிறதுன்னு தெரில, தோத்திரம். ஆனால் ஊர் உலகத்தில் வெளியில் எங்கே பாருங்கள், அப்படியே உற்சாகமாக இருக்கும் அந்த மூஞ்சி. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டா நம்ம பரிசுத்தத்தின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நடிச்சுக்கிட்டே உள்ள உட்காந்துருப்பாங்க. தேவனுடைய காரியத்தின் மேலே ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க, ரிவைவாக இருக்க மாட்டாங்க. அந்த எந்தூஸ் இருக்காது சர்ச்சில், உற்சாகம் இருக்காது. வரிசை என்பது பந்தியாய் வரிசையாய் அந்த வரிசையில் உட்கார்வது உயிர்ப்பிக்கப்படுதல். அல்லேலூயா. உலகம் உணர்ச்சியினால் எழுச்சி அடைந்து அப்புறம் ஏக்க பெருமூச்சியோடு ஏமாற்றத்தில் உலகம் முடியுது. உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் தேவ சபை அப்படி அல்ல. உணர்வடைந்து உயிர்ப்பிக்கப்பட்டு உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்களான்னு பாருங்க. அப்போ உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்னத்தை காட்டுது? உயிர்ப்பிக்கப்படுதல் பரிசுத்தம் உள்ளவதை பரிசுத்தமாக இருக்கிறத காட்டுது. உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது பரிசுத்தமாகுதலை என்ன செய்யுதுங்க? காண்பிக்கிறது. என்ன பைபிள் சொல்லுது? எபேசியர் 2:1 சொல்லுது. எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை அவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார்னா என்ன அர்த்தம்? அக்கிரமும் பாவத்தையும் கர்த்தர் நம்மளை எடுத்துட்டு அந்த பரிசுத்தமாக்கினார் என்ற வார்த்தை அதுக்குள்ளே இருக்குது. உயிர்ப்பிக்கப்பட்டு. அப்போ ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா அவர் பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். எசேக்கியாவை ஏற்கனவே கர்த்தர் என்ன சொன்னார்? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. அந்த எசேக்கியா தன்னை ஒழுங்குபடுத்தினான். பைபிள் சொல்லுது எசேக்கியாவை பற்றி 2 நாளாகமம் 29:2 சொல்லுது, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எசேக்கியா 2 நாளாகமம் 29:5 பாருங்க.
எசேக்கியா எருசலேம் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை என்ன பண்ணி பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். அதான் உயிர்ப்பிக்கப்பட்டவன் அடையாளத்தை சொல்றேன். 2 நாளாகமம் 29:34 பாருங்க. ஊழியர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தமாக்க மட்டாக அவர்கள் சகோதரனாகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர்கள் ஆசாரியரை பார்க்கல மன உற்சாகமாக இருந்தார்கள். பரிசுத்தம் பண்ணிக்கொள்றதுக்கு எப்படி இருந்தாங்க? உற்சாகமாக இருந்தாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உயிர்ப்பிக்கப்படுதல் என்பது எதை காட்டுது? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறத காட்டுது. அவங்களுக்கு பாக்கெட்டில் காசு இருக்குதோ இல்லையோ, அந்த சிஸ்டர் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த பிரதர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னம்மா இவ்வளவு தேவை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன்னா அந்த சிஸ்டர் தேவ சமூகத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதான் சந்தோஷம். கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவாருங்க. என் தேவையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அவர் இருக்கிறார், நான் ஏன் சோக முகத்தோடு இருக்கணும்னு அந்த சிஸ்டரோ அந்த பிரதரோ சபையில் மகிழ்ச்சியாக கர்த்தரை சேவிப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா 85:6 சொல்லுது, சங்கீதம் 85:6 சொல்லுது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்போ தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவங்க தேவ ஜனம் மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவில் நான் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் நான் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 8:8 சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன்னா அந்த பட்டணத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள இயேசுவின் வார்த்தை வந்துச்சு. அந்த பட்டணத்தில் தேவனுடைய பிரசன்னம் வந்துச்சு பாருங்க. அந்த பட்டணமே மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போஸ்தலர் 8:46 வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு என்ன பண்ணாங்க? போஜனம் பண்ணாங்க. அந்தியோகியா சபை குறித்து அப்போஸ்தலர் 13:52 சொல்லுது, சோத்திரிக்கிறோம், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டாங்க? நிரப்பப்பட்டாங்க. அதான் அந்த உயிர்ப்பிக்கப்பட்டவனுடைய அடையாளம். உயிர்ப்பிக்கப்பட்டவன் உடைய அடையாளம் என்ன? அவன் கர்த்தருடைய வசனத்தின் மேல் சோத்திரிக்கிறோம் விசுவாசம் கொள்வான். எதன் மேல விசுவாசமா இருப்பான்? கர்த்தருடைய வசனம். ஏன்னா 119வது சங்கீதம் 25வது வசனம், 119வது சங்கீதம் 107வது வசனம், 119வது சங்கீதம் 154வது வசனத்தை எல்லாம் வாட்சி பாருங்க. அதில் ஒரு வார்த்தை வரும், உமது வசனத்தின்படி என்ன செய்யும்? உயிர்ப்பியும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த உயிர்ப்பிக்கப்பட்டவங்க ஜபத்தின் மேல் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு அந்த ஜபிக்க இன்ட்ரெஸ்டடாகவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க உள்ளே எப்படி இருக்கிறாங்க? உயிர்ப்பாக இருக்கிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலர் 12:5 சொல்லுது, சபையார் அவனுக்காக ஊக்கமாக என்ன பண்ணாங்க? ஜெபம். அந்த ஜப ஆவி உள்ளே இருக்கும். தேவ பிள்ளைகளே, வரிசை என்பது ஒழுங்க காட்டுது. வரிசை என்பது சீராய் நடக்கிறத காட்டுது. வரிசை என்பது உயிர்ப்பிக்கப்படுதல். ஆமென். இப்படி ஜனங்கள் வரிசையாய் உட்கார்ந்த பிறகு அப்பொழுது கர்த்தர் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து அதை 1000ங்களுக்கு அதிகரித்து தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அந்த அனுபவத்தோடு எழுந்து கேட்ட செய்தியை மனசில் வச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட ஒரு உயிர், இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு, இப்படிப்பட்ட ஒரு நடக்கை, இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம், அருமையான தேவனுடைய ஒரு உயிர் மீட்சி எங்களுக்குள் உண்டாக, எங்களுக்குள் உண்டாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே.
என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் வரிசையாய் செல்வோம். ஓ, திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நல்லா பாடுங்க. இயேசுவின் பின்னால் நான் சகதரபதரபா. பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருங்க மின்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருங்க இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. தேற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். சகதரபதரபா. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நிகழ்கிற காலமோ நிகழ்கின்ற காலமோ, வருகிற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ Glory. வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நான் Glory, glory, glory. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க என்னுடைய வரிசையிலே நான் போவேன். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் சிலுவையின் முன்னால், உலகம் பின்னால். உலகம் என் பின்னால், சிலுவை முன்னால் சிலுவையின் முன்னால், உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இயேசு இரத்தம். சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், Glory, 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 glory. திரும்பி பார்க்க கர்த்தருடைய வரிசையிலே மாட்டேன். இயேசுவின் பின்னால் ஆண்டவரே உங்க பின்னால போவோம். உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டோம். Glory. திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் சிலுவையின் முன்னால், தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். உலகம் என் பின்னால். உலகம் பின்னாடி, சிலுவை எனக்கு முன்னாடி. சிலுவையின் முன்னால், சகதரபா. உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. Hallelujah, hallelujah, hallelujah. சகதரபதரபா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் எடுப்பதற்கு முன்பாக அங்கு இருந்தவர்களை ஆண்டவர் வரிசைப்படுத்தினார். பந்தி பந்தியாய், வரிசை வரிசையாய், 100 பேராய், 50 பேராய் கர்த்தர் அவர்களை உட்கார பண்ணி, அதுக்கு பிறகுதான் கையில எடுத்தார், அதிகரித்தார், அற்புதம் செய்தார். இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று, இங்கு ஒன்றும் இல்லை என்கிற அந்த இடத்துல தான் தேவன் கையில எடுத்து அதை எல்லாருக்கும் பங்கிட்டு திருப்தியாய் தந்து அந்த அதிகரிக்கிற ஆசீர்வாதம் அங்கதான் உண்டாச்சு. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களை என்னையும் தேவனுடைய கையில் இருக்கிறவர்களாக, ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை, சீராய் நடக்கிற வாழ்க்கை,
பாவங்களில் இருந்து அக்கிரமங்களில் உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருக்காக சோத்திரம் நிற்கும் பொழுது கர்த்தர் தம்மை கையில எடுப்பார் என்ற அந்த அனுபவங்கள் நமக்குள் உண்டாகும்படி கைகளை தட்டி எல்லார் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக நன்றி. எங்களோடு பேசி நம்முடைய கிருபை உள்ள வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. எசப்பா மை சோத்திரம். இதோ உடைய பிள்ளைகளாகி எங்களோடு பேசினதுக்காக சோத்திரம். அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள், பிசாசு உலகம் சொல்லுத அதிக தூரம் போகாத, ஆனா நீங்க சொல்றீங்க எனக்காக நீ அதிகரிக்கணும்னு இருக்கீங்க. தேவனுடைய கையில இருந்தா நாங்கள் அதிகரிப்போம். தேவனுடைய கையில நாங்க வரணும்னா நாங்கள் வரிசை வரிசையாய் பந்தி பந்தியாய் இருக்கணும். அந்த வரிசை என்பது ஒழுங்க காட்டுது, சீராய் நடக்கிறதை காண்பிக்கிறத, உயிர்ப்பிக்கப்படுதலை காண்பிக்கிறது என்று எங்களோடு பேசினீங்களே. இந்த சத்தியம் இந்த வாரம் முழுக்க பிள்ளைகளோடு இடைப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. அவளை உணர்த்திக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. அவளை உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஆகவே நாங்கள் இந்த வரிசையில இருக்க, நாங்கள் இந்த வரிசையாய் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற குடும்பமாய் சபையாய் இருக்க உதவி செய்யும். உங்க கையில எடுங்கப்பா. எங்களை உங்க கையில இருந்தாதான் எங்க ஜபம் அதிகரிக்கும். உங்க கையில இருந்தாதான் வேத வாசிப்பு அதிகரிக்கும். உங்க கையில இருந்தாதான் பரிசுத்தம் அதிகரிக்கும். உங்க கையில இருந்தாதான் பக்தி அதிகரிக்கும். ஆண்டவரே, உங்களுடைய கையில இருக்கிறவர்களாக என்னை எங்களை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை உடைய கையில வைத்து ஆண்டவர் அப்படி செய்யப்படுற எல்லா கிருபைகளுக்காக சோத்திரம். தாழ்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே. இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் கிறிஸ்துவின் அருகே வரிந்த நம் அனைவரோடு கூட இருப்பதாக. சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி அழுகு சமானமாய் திரும்ப என் வயதை 6 வயது போல் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் இருப்போம். அதிகரிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்து நடத்துவார்.